ஏ ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறீங்க. தம்ப்லைனே நம்ம பார்த்தாச்சு. இந்த பாண்டிச்சேரி vlogல வந்து என்னென்ன வந்து பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, எப்படி நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ மிட் நைட்டில் வந்து நாங்கள் வந்து ரெடியாக இருந்தோம். ஸோ கடை இருக்கிறதுனால வந்து லீவெல்லாம் பெருசாக போட முடியாது. அதனால் வந்து என் ஹஸ்பண்டும் கூட வரதுனால வந்து ஒரு மிட் நைட் பிளான் பண்ணி நாங்கள் ஒன் டேயில் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒன் டே எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மிட் நைட்டில் வந்து எழுந்து ஒரு 2:30 போல் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ காரில் வந்து நல்லா இருட்டாக இருக்கும்போதே கிளம்பிட்டோம். எங்கள் பிளான் என்னென்னா மார்னிங் வந்து சன்ரைஸ்லேருந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பிளான். இந்த சன்ரைஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய பிளான். ஸோ ரொம்ப நாளாக வந்து எனக்கு சன்ரைஸ் சன்செட் இது ரெண்டுமே வந்து சீனை பார்க்கணுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படியே தான் வந்து பிளான் பண்ணி கிளம்புனோம். ஸோ என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலி, நாங்கள் 8 பேர் தான் வந்து போயிருந்தோம். வந்து டிரைவர் வச்சு போயிருந்தோம். ஏன்னா வந்து நைட் டைம் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் வந்து நல்லா வெளியில் சுற்றணும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி போனோம். திருவண்ணாமலை தாண்டி ஒரு ஸ்டாப்பிங் போட்டாச்சு. டீ காஃபி எல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீ காஃபியெல்லாம் குடித்தோம். செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ நான் தான் வந்து எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுனாலே ஜாலி தான் இல்லையா? ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லாம் வந்து யாருக்கு என்னென்ன வேணுமோ காஃபி, டீ அது மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து எங்கள் ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்ட வந்து நெருங்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் தூங்குறது, கொஞ்சம் எந்திரிக்கிறது, இந்த மாதிரியே வந்து டைம் போச்சு. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 4 hours ஆகிடுச்சு நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு. பாருங்கள், அப்படியே நாங்கள் கிட்ட நெருங்கும் போதே வானம் வந்து அழகாக வந்து விடிய ஆரம்பிச்சிருச்சு. சன்ரைஸை பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அந்த கடைசி டைம் வந்து அந்த மாதிரி இருந்தது. ஒரு வழியாக பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். காலையில் வந்து ஒரு 6:30 போல் நாங்கள் ரீச் ஆகிட்டு சன்ரைஸை பிடிச்சிட்டோம். எப்படியோ ஒன்று வந்து சன்ரைஸை பிடிச்சாச்சு. வழியெல்லாம் ஒரே டிஸ்கஷன் தான். நம்ம பாண்டிச்சேரி பார்ப்போம், நம்ம வந்து சன்ரைஸை பார்ப்போமா பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரே டிஸ்கஷன் தான். பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்க்க அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையிலே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. காலையில் இந்த மாதிரி சன்ரைஸ்லேருந்து பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வர வழியெல்லாமும் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. ஸோ நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பசங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் நேரம் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். மொபைல்லாம் எடுத்து அப்புறமேட்டு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ஸோ வர வழியுமே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செம்மையாக வரலாம். இந்த பீச் வந்து நம்ம மார்னிங் சன்செட்லேருந்து ஆரம்பித்தோம், சன்ரைஸ்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, இந்த பீச்சில் இன்னும் நிறைய நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு பீச்சில் ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ பீச்சில் ஃபுல்லாக விளையாடி முடிச்சுட்டு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸ் பார்க்குறதுக்காக வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அடுத்து வந்து இந்த காந்தி சிலை இருக்கிற பீச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம கடல்லலாம் பெருசாக இறங்கியெல்லாம் வந்து விளையாட முடியாது, தூரமாக இருந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேருந்து அந்த காந்தி சிலை பக்கத்துலேயே வந்து நேரு சிலை இருந்தது. ஸோ அந்த நேரு சிலை எல்லாத்துக்குமே இங்கே சிலை இருக்குது, எல்லா தலைவர்களுக்குமே இங்கே சிலைகள் இருக்குது. ஸோ அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து சமூக பொறுப்பாளர்கள் வந்து அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாமளுமே அங்கே போகிறவங்க வந்து தேவையில்லாத குப்பைகள் அதெல்லாம் அங்கே போடாமல் இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கல்லுக்கிட்டலாம் வந்து கல் இடுக்கில் போட்ட குப்பைங்க அந்த மாதிரிலாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று அந்த பீச் வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப வெயில் டைமாக இருந்தது. அது ஒன்று மட்டும்தான் இதாக இருந்தது. மற்றபடி ரொம்ப அழகான இடம். நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து நேச்சர் லவ்வர் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற பிளேஸ் வந்து இந்த பாண்டி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த கல்லுக்குள்ளே இறங்கி கூட அந்த பக்கம் அந்த பீச்சில் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து அது மாதிரி செய்யலைன்னா நாங்கள் தேவையான அளவு காலையிலே வந்து அந்த பீச்சில் நனைஞ்சி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சி எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டோம். ஓல்டு கலங்கரை விளக்கம் வந்து இங்கே இருந்தது, பழைய கலங்கரை விளக்கம்னு சொன்னாங்க, அது அங்கே இருந்தது.
ஸோ நாங்கள் வந்து அப்படியே அந்த பீச்சில் நடமாட்டோம் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ காந்திஜி வந்து இங்கே இருந்தார். நான் வந்து காந்திஜியை சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்ருக்கும்போது என் பையன் சொன்னான், இன்னும் கொஞ்சம் நேரம் நீ அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா காந்தி வச்சுருக்கிற கையில் இருக்க குச்சிலேயே ஒன்று அடிக்க போகிறாரு பாருமா அப்படின்னு சொல்லி என்னை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகான பிளேஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஃபர்ஸ்ட் டைம், என்னோடய பசங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம், என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலி ஆல்ரெடி போயிருந்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, பாருங்கள் இதுதான் அந்த துறைமுகம் இல்லை கலங்கரை விளக்கம் சம்திங் ஏதோ ஒன்று. அதை பார்த்து முடிச்சுட்டு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பூங்கா இருந்தது. அந்த பூங்காவில் போய் கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது இது, அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி இதை போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போய் நல்லா சுற்றி 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 வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு பழமையான பில்டிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய வம்சாவளிகள்லாம் கூட இங்கே இருக்கிறாங்க. ஸோ கிட்ட போய் பார்ப்போம் உள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்கே ஒரு ராணி மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல. அவங்களையும் பார்த்துட்டு நானே என் பசங்களும் கொஞ்சம் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கேயே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரிலாக்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டு அப்புறம் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் போகும்போது தான் வந்து இந்த ஒயிட் டவுன் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்தோம் நாங்கள். ஸோ இங்கே வந்து நிறைய கலர்ஃபுல்லான பில்டிங்ஸ் வந்து நிறையா இருக்குது. போக போக வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது வந்து பாண்டியே மொத்தம் வந்து ஒரு 20 or 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. சுற்றி சுற்றி அங்கேயே தான் இருக்குது. இந்த எப்படி போனாலும் ஃபைனலாக வந்து கடல் வந்துடுது. இந்த இடத்துல வந்து நிறைய கலர்ஃபுல்லான பில்டிங்ஸு, அழகழகான வீடு இதெல்லாம் அங்கே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே நின்று நிறைய நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். கேமரா ஆங்கிளுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி அங்கே வண்டிகள் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. பெயிண்டிங்கே வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆரஞ்சு, பச்சை, மஞ்சள் அப்படின்னு நல்லா பளிச்சுன்னு அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான பில்டிங்ஸு. ஸோ அந்த கலர்ஃபுல்லான பில்டிங்ஸில் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னோம்னா ரொம்ப அழகாக வரும். அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து இதை பெருசாக இறங்கி பார்க்கல. ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இன்னொன்று வந்து எங்களுக்கு செமையாக பசி எடுத்துருச்சு. ஏன்னா வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்துட்டு அந்த மாதிரி இருந்தாலும் ஹோட்டலில் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். ஏர்லி மார்னிங் இருந்தாலும் பெருசாக வந்து ஹோட்டல் எதுவும் ஓப்பன் ஆகவே இல்லை. இங்கே வந்து ஒரு 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு மேலே தான் வந்து நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நாங்கள் இருந்தோம். அப்படியே வந்து காருக்குள்ளாரே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஏதாவது ஹோட்டல் கிடைக்குமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த காருக்குள்ளே குட்டி குட்டி ஃபைட்டிங் சீன்லாம் நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் என் பையன் ஒரு பக்கம் ஃபோனை பேசிகிட்ருப்பான். இன்னொரு பையன் தூங்கிட்டு இருந்தான். எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன தேவைன்னா மம்மம் தேவை. எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு. ஸோ அதை தேடி கொஞ்சம் அலைஞ்சிட்ருந்தோம். இந்த பில்டிங் சொல்லவே வேணாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டே இருக்கும்போது தான் ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் எங்களுக்கு இந்த பூரி, இட்லி இதெல்லாம் கிடச்சிது. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, பசி வந்து ஆழக்கொள்ளுது, முதல்ல சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் கடையிலே சாப்பிட்டோம். ஓகே, ஓரளவு மீடியமாக இருந்தது. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் போட்டிங். மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இதை பிளான் பண்ணி தான் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் பார்த்துருந்தேன் நான். ஸோ அதை பார்த்துட்டு இந்த போட்டிங் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், இந்த போட்டிங் போகணும் அப்படின்னு. அங்கே போயிட்டு அங்கே நிறைய எங்களோட இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப எங்களுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து இந்த போட்டிங் இது தான். ஸோ அவர் தான் வந்து கேட்டிருந்தார், என்ன வந்து வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை இது ஒன்றும் இல்லை, சேனலுக்காக தான் எடுக்கிறோம், உங்களுடைய இதை தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த ஃபோனிக்ஸ் அப்படிங்கிற இந்த இதுக்கு தான் வந்து போட் ஹவுஸ்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். போனோடனே இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி கையெழுத்துலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, இது எதுக்காக இந்த கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னா, உங்களோட பொருள் ஏதாவது நீங்கள் கடலில் போட்டுட்டிங்கனாவோ இல்லை எதுனாலும் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு, ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எந்தலையும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் கையெழுத்துலாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து தான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் படித்து பார்த்து கையெழுத்து போட்டிருந்தாரு. போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் எடுத்து எல்லோரும் மாட்டிகிட்டு இருந்தோம். எடுக்கிறீங்க
யாரு இது போட்டீங்களோ அவங்க பேக் எடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் போட்டுட்டு அந்த போட்டிங் வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கும். முன்னாடி போக மாட்டேன். ஏங்க இப்படி போகுது, அதுதான் சொல்றது. அந்த பக்கம் போறது காடு இருக்கு. காது வராங்கல்ல, ஒரு போட்டுக்கு பண்ணிட்டு அண்ணா சொன்ன காடா இது? ஆமா, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சூப்பர் வாழை படத்துல வர காடு தானே? அதேதானே. ஐயோ அந்த படம் வேற நான் பார்த்து தோணுது. நான் பார்த்துருக்கேன். போட்டிங்கில் வந்து 4 இடம் நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இடம் வந்து இந்த ஃபிஷிங் ஹார்பர் தான் காமிச்சாங்க. இங்கே வந்து மீன் பிடிக்க போகிற கப்பல்லாம் வந்து ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. எல்லா கப்பலும் இங்கே தான் வந்து போகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். உடனே என் பையன் வந்து அம்மா இந்த கப்பலில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. நான் இந்த இடமும் நம்ம வந்து இந்த போட்டிங்கில் பார்த்துருவோம். இல்லைங்க, நான் கரெக்டாக தான் முடிச்சிருக்கேன். வர வழியில் நிறைய கடல் பறவை ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய விதவிதமான பறவைகள்லாம் பார்த்தோம். அடுத்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே போச்சு. ஸோ இந்த இடம் ரொம்ப 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 சூப்பரான இடம். இங்கே வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த போட்டிங்கை செம்ம அழகாக இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஆப்டான இடம். இது வந்து நல்லா வந்து கடலுக்குள்ளே வந்து போகுது. ஆனால் ஃபுல்லாக வந்து செடி கொடிகள்லாம் வளர்ந்து அந்த இடம் வந்து ரொம்ப ரம்மியமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடம்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லை. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு சார்ஜ் வந்து ஃபார் ஹெட்டுக்கு வந்து 300 to 400 பண்ணுறாங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா 300க்குள்ளே வந்து நமக்கு வந்து இது பண்ணி தராங்க. ஒரு போர்டில் வந்து 12 பேர் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 12 பேராக போனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். இன்னும் 3 பேர் வேறு யாரும் வந்திருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஓகே, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப அழகான இடம். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறது வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது, நல்லா இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. சூப்பராக இருக்கு. சிகப்பு கலர்ல இருக்கு. தெரியுதாங்க? அது பாருங்க, மரத்துல ஒட்டிட்டு பாருங்க, இலை மரத்துல ஏறி பாருங்க. இவங்க ட்ரோன் வச்சிருக்காங்க போல. என்ன கருப்பு இருப்பாதுன்னு இல்ல, இங்க வந்து போறதுக்கு அங்கேயே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சு அதில் வரவங்க வருவாங்க. சீக்கிரம் இறங்கி ஸோ போட்டிங்லேயே நடுவில் வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது எந்த இடம்னா அரிக்குமேடு. ஸோ பொன்னியின் செல்வனில் ஒரு 2-3 சீன் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த வந்து போட்டில் போய் தான் போக முடியும். நானும் என் பையன் எல்லாருமே வந்து பயங்கர என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்த வந்து. ஸோ ஃபோட்டோ ஷூட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான இடம், செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த இடத்தையும் வந்து நல்லா நாங்கள் வியூ பண்ணோம்.
ஆமாம் அது நாங்களே எடுத்து வந்துட்டு எடுங்க பார்க்கலாமா? உங்களுக்கு கேட்ட என்ன அரிக்கமேடில் அந்த பில்டிங்கை தவிர வேறு எதுவும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அண்ட் அகெயின் வந்து மறுபடியும் நம்ம போட்டில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்து கடலும் ஆறும் சங்கமிக்கிற இடம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இங்கே நின்று மாறி மாறி ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறையவே எடுத்துகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம், கேமரா முன்னாடி வரவே மாட்டார். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனாவே அவருக்கு பிடிக்காது. ஸோ அவரே வந்து அந்த கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டுக்கு வரவும் நாங்கள் அவங்க உட்காந்து பாருங்கள் நாங்கள் கப்புள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. நம்ம வந்து ஏறணும் இல்லையா? இதுதான் கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடம். இது ஆறு, இது கடல். இது பழங்கரைகளுக்கெல்லாம் காமிட்டு வந்தாங்க. அந்த பக்கம் இது வந்து அங்க போயிட்டு கடலுக்கு ஒன்றாவே இருக்கு. அது இதே மாதிரி போட்டுதான். கடல் வந்துருச்சுல்ல. கடலும் ஆறும் ஒன்னா சேர்ற இடம் இது. சொல்லுங்களேன் தான் பாவம். தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஒரு பாய் சொல்றவங்களுக்கு என்ன? போட்டிங்கெல்லாம் முடிச்சு வந்தோடனே செம்ம டயர்டாயிட்டோம். வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் முதல்ல ஒரு ஜூஸ் கடைக்கு போய் ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியில் வந்து ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே எங்கேயோ டிஸ்கஷன் போட்டாச்சு, அடுத்து எங்கே போகலாம், எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 போல் ஆகிடுச்சு. 12:30 வரைக்கும் நாங்கள் வந்து பீச்சில் பார்த்து அப்போவே நமக்கு கொஞ்சம் டயர்டும் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கடலில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சது ஒரு பக்கம், கடலில் குளித்து டயர்டானது ஒரு பக்கம், காலையில் வேற சரியான சாப்பாடு வந்து காலையில் டைமில் வந்து அங்கே கிடைக்கல. நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் பாண்டி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடி நாளே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த பீச்சுக்கு போயிருந்தோம். இந்த பீச்சுக்கு போகும்போது சும்மா வெயில் அடிப்பொலியாக கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. செம்ம வெயில். ஈடன் பீச் இது.
ஸோ ஆனால் வந்து உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் மரம்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்க வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக், இந்த வெயில் மட்டும்தான். இந்த வெயில் இல்லாமல் இருந்திருந்தோம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இங்கே டாய் ட்ரெயினும் வச்சுருந்தாங்க. இந்த டாய் ட்ரெயினில் கூட நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் எங்கள் வீட்டுக்கு இந்த டாய் ட்ரெயின்லாம் இழுக்குமா அப்படிங்கிற டவுட்டில் நாங்கள் போகல. இந்த கொளுத்துற வெயிலையும் மக்கள் நிறைய பேர் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஈடன் பீச்சில். ஸோ நாங்கள் வந்து இந்த பீச்சுக்குள்ளே இறங்கல. நாங்கள் வந்து கொஞ்சம் மேலேயே நின்று கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அலையோட தாக்கமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. கொஞ்சம் இங்கே விளையாடும் போது கொஞ்சம் சேஃப்டியாக விளையாடுங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஸோ வெயில் அதிகமாக இருந்தனால நாங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 hour மட்டும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்துவிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மினி கேரளா மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக கடல், இந்த சைடு ஃபுல்லாக உள்ள தேங்காய் மரம். இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படியே நடந்துட்டு நிறைய ஃபுட்டு கடைங்கள்லாம் இருக்குது. ஃபிஷ்ஷு சீ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து சாப்பிட்லாம். குழந்தைங்க விளையாடுறதுக்குமே இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. இந்த மாதிரி பம்பிங் ஜம்ப் இருந்தது, அந்த பஃபலோ ட்ரைவ் இருந்தது, அப்புறம் 3D கேம்ஸ் நிறைய இருந்தது, நிறைய இதெல்லாம் இருந்தது. குட்டி காரு இந்த மாதிரிலாமே நிறைய விஷயம் இருந்தது. இங்கே டைம் இருக்குது உங்களுக்கு குழந்தைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இது ஒரு ஆப்டான இடம். தண்ணியில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் இங்கே விளையாடலான்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 and 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பசங்கள்லாம் போய் அதுதான் அவங்களுக்கு என்ன தேவையோ விளையாடிட்டு இருந்தாங்க. நான்லாம் ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டேன். வெயில்னால செம்ம டயர்ட் ஆகிட்டேன். கொஞ்சம் லைட்டாக பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக சோர்ந்து போய் உட்காந்துச்சோம். எனக்கு பெருசாக சீ ஃபுட்டெல்லாம் எதுவும் பிடிக்காது. அதனால் நான் வந்து எதுவும் சாப்பிடல. என் ஃப்ரெண்டுமே சீ ஃபுட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம நல்ல ஹோட்டலில் போயிட்டு நல்ல ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளார என்னோடய பையன் வந்து பக்கத்தில் ஏதோ ஹோட்டல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோட்டலில் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு போயிடுங்க. இந்த காலையில் டைம் வந்து இங்கே பெருசாக எந்த ஹோட்டலுமே ஓப்பனில் இல்லை. பாண்டியில் ஒரு நல்ல ஹோட்டல் மார்னிங்கில் கிடையாது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு நல்ல ஹோட்டல் கண்டுபிடிச்சி நாங்கள் போனோம். அந்த ஹோட்டல் பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இங்கே வந்து நல்லா நாங்கள் ஒரு ஜாலியாக பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே என்ன அப்படின்னா ஒரு 1/2 hour நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1/2 hour வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. ஸோ பேர் கொடுத்துட்டா உட்காந்துட்டா அப்புறமேட்டு அவங்க கூப்பிட்றாங்க. அது எங்கன்னா ஹோட்டல் மனம். சூப்பரான ஃபுட்டு, செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஸோ ஆனால் 1/2 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் மிஸ் பண்ணிடாதீங்க. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, காடை தொக்கு, இறால் தொக்கு அதெல்லாம் இருந்தது. அப்புறம் மட்டன் கோலா உருண்டை. வாவ், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. செம்ம என்ஜாய் பண்ணி ஒரு செம்மையான ஃபுட்டு வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நல்லா சாப்பிட்டோம். காலையில் வேறு சரியாக சாப்பிடாமல் இருந்ததுக்கும் மதியானம் வந்து ஒரு சூப்பரான ஒரு லன்ச் வந்து முடிச்சுட்டு அப்படியே கார்லேருந்து வந்தோடனே அங்கே இருக்கிற மியூசியம் போயிருந்தோம். மியூசியத்துக்குள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் நாட் அலவுடு. ஸோ அதனால் நாங்கள் வந்து எடுக்கல. அதை பார்த்து முடிச்சுட்டு ஆரோவில்லா பார்க்க வந்துட்டோம். ஆரோவில்லா வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் போகலாம். அங்கே என்ன சொல்கிறது, நிறைய ஹைப்புகளோடு நானே போனேன். நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு போனேன். பட் ஆனால் வந்து அங்கே ரொம்ப தூரமாக இருந்து தான் நம்ம வந்து அந்த ஆரோவில்லாவை பார்க்குறோம். இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து நம்ம முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ரூவல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் வந்து அது உள்ளே போய் நம்ம பார்க்க முடியுமா. இப்போ நம்ம போனோம் அப்படின்னம்னா உடனே போனோம்னா தூரமாக இருந்து தான் நம்ம வந்து அதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அப்புறம் அங்கேருந்து வந்து பஸ்ஸில் நம்ம கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. ஆனால் ரொம்ப இயற்கையான இடமா இருந்தது. போகிற இடம்லாம் சூப்பராக இருந்தது. வழி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பச்சை பசேல்னு அங்கங்கே செடி கொடிக்கெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி வந்து இந்த ஆரோவில்லானா என்ன அப்படிங்கிற அந்த இதெல்லாம் போட்டு அங்கே வச்சுருந்தாங்க. ஆரோவில்லான்றது ஒரு தியானம் பண்ணுற இடம். 1200 தங்க தட்டுக்களால் ஆனது. நம்ம தியானம் பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னோம்னா வெளியில் இடி மழை புயல் எது வந்தாலும் ஒரு சின்ன சவுண்டு கூட உள்ளே கேட்காதான். அந்த மாதிரி அதை வந்து பிளான் பண்ணி அதை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ தியானத்துக்காகவே உருவாக்கப்பட்ட இடம் தான் இது ஆரோவில்லா. ஸோ ரொம்ப நிறைய ஃபாரினர்ஸ் அங்கே வந்திருந்தாங்க. எவ்வளோ பேர் அங்கே அப்ரூவல் வாங்கி உள்ளே போய் பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஹண்டெல்லாம் இருந்தது. பஸ்ஸில் வந்து ஒரு 2 kilometers வரைக்கும் கொண்டு போய் விட்டுறாங்க. இந்த ஹண்ட்டிலேருந்து கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து தான் ஆகணும். ஒரு 1 kilometer வரைக்கும் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ நடந்து போனோம்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து தான் நம்ம அந்த ஆரோவில்லாவை பார்க்குறோம். தியான மடம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து பார்க்குறோம். இது வந்து 1200 தங்க தட்டுக்களால் ஆனது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னும் இதுக்கு வந்து வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தூரமாக இருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா கொஞ்சம் வெயிலோட தாக்கம் குறையவே இல்லை.
நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சம்மரில் தயவு செஞ்சு பாண்டி பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் வின்டர்லேயே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே ஹீட் வந்து ஓவராக இருக்குது. அங்கே போய்ட்டு எங்களுக்கு தெரிஞ்ச 2-3 ஃபோட்டோ ஷூட்டோ எல்லாமே பண்ணிட்டு வந்தோம். இப்போ சுற்றி வந்து அதுக்குள்ளே தண்ணி விடுற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நிறைய பல்லெல்லாம் தூண்டி வச்சுருந்தாங்க. நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் ஏதாவது டொனேஷன் கொடுக்குறதா இருந்தாலும் டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ இந்த இடத்த வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். பசங்க கொஞ்சமே டயர்டு கூட ஆயிட்டாங்க. ஸோ எங்களோட ஃபுல் டே பிளான் வந்து எப்படி தான் இருந்தது. ஒரு 5 o'clock 6 o'clock போலவே நாங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இங்கே இந்த விழுதுகள்லேருந்தே வந்து அப்படியே மரமாக வந்து எல்லாம் கனெக்ட் ஆகி ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி இருந்தது. எங்களோட பாண்டி பிளானே இப்படி தான் இருந்தது. இங்கேருந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் ஒரு மத்தியானம் போல் நீங்கள் கிளம்பி ஈவினிங்கும் வந்து சன்செட்டை பார்த்துட்டு ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு அடுத்து மார்னிங்கே வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு சில பிளேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நேச்சர் லவ்வாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். கடல் பார்க்கணும், சுற்றி கடல் தான் இருக்குது, கடல் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து அங்கே மொத்தம் பயங்கரமாக தூங்கிட்டாங்க. ஒரு 6 o'clock போலவே செம்ம தூக்கம் எல்லோரும். ஈவினிங் 6 o'clock நாங்கள் வந்து கிளம்பினோடனே செம்ம தூக்கம். இந்த வீடியோ இப்படி தான் முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.